நட்சத்திர அன்பர்கள் அவர்களினுடைய காதல் வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு தோல்விகளை சந்திச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு வேலை இருக்கு, தொழில் இருக்கு, ஆனா திருமண வாழ்க்கைன்றது அமையாம ஒரு தடைப்பட்ட ஒரு அமைப்பாகவே இருக்கு. இந்த ராசி என்பர்களுக்குமாக மட்டுமே அந்த குரு பகவான் அந்த அதிசார பெயர்ச்சியை எடுத்துட்டு இருக்கிறார். அந்த அதிசார பெயர்ச்சியின் மூலமாக இந்த விருச்சிக ராசி என்பர்கள் மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய 5ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்வையிடுகிறார். மிகவும் ஒரு அரிதான ஒரு பார்வை, சுப பார்வை. உலகெங்கும் இருக்கும் டிவோட்டி நேஷன் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு பாத்தீங்கன்னா குரு அதிசாரம் அடையக்கூடிய பலன்களை பற்றி பார்க்க போறோம். குரு அதிசாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது, குரு பகவான் இந்த வருஷம் அதாவது 2025 மே மாதம் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி வந்தார். அந்த பெயர்ச்சியாகி ஒரு வருடத்திற்கு அவர் அந்த ராசியிலேயே இருக்கணும். அந்த இருக்கக்கூடிய காலகட்டத்துல இன் பிட்வீன் மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா இடைப்பட்ட காலத்துல உங்களுக்கு அவர் அடுத்த ராசிக்கு பெயர்ச்சியாகி போறதுதான் குரு அதிசார நிலை அப்படின்றது சொல்றோம். இந்த குரு அதிசாரம் பெறும்போது அந்த மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சம் பெற்று 45 நாட்களுக்கு போறார். உச்சம் பெறக்கூடிய அந்த குரு பகவான் 18ஆம் தேதி அக்டோபர் மாதம் அந்த பெயர்ச்சியை அடைகிறார். இது கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்களுக்கு 12வது மாதம் அதாவது டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை அந்த கடக ராசியிலேயே இருக்கிறார். இந்த கடக ராசியில் உச்சம் பெறக்கூடிய இந்த குரு பகவான் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போறார்? ஏன்னா குரு உச்சம் பெறும்போது ஒரு மாதிரியான பலன்கள், அதாவது நிறைய பேர்களுக்கு நிறைய நன்மைகள் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்துல அவருடைய சுப பார்வை அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு பார்வையாக இருக்க போகுது. அதனால இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு பதிவுகளையும் குரு பகவான் என்னென்ன மாதிரியான பலன்களையும் மாற்றத்தையும் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்க போறாரு அப்படின்றத பார்க்கலாம். இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். விருச்சிக ராசி என்பர்களுக்கு குரு பகவான் 9ஆம் இடத்துல பயிற்சி ஆகுறாரு. இந்த 45 நாட்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப்னே சொல்லலாம் விருச்சிக ராசி என்பர்களுக்கு. ஏன்னா 8ஆம் இடத்துல இது வரைக்கும் இருந்தாரு, இப்போ 9ஆம் இடத்துல உச்சம் பெறதுனால சில தெய்வ பிரார்த்தனைகள்னால உங்களுக்கு சில சங்கடங்கள் தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் குடும்பத்தினால நிறைய உறவுகளை பிரிந்து குடும்பத்துல இருக்கிறவங்கனால அவமானப்பட்டு அடுத்து தன்னுடைய குழந்தையினுடைய திருமண வாழ்க்கையிலயோ குழந்தைகளினுடைய எதிர்கால வாழ்க்கையிலயோ அதிகப்படியான ஒரு பிரச்சனைகளை அனுபவித்த இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த 45 நாட்கள்ல ஒரு விதமான ஒரு ரிலீஃப் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஒரு 45 நாட்கள்ல அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்காது. உங்களுடைய குழந்தைகளினுடைய திருமண வாழ்க்கை மனம் மாறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய குழந்தைகளே ஒரு பிடிவாத ஒரு குணத்துல இருந்து எனக்கு இந்த திருமண வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு ஒரு பிடிவாதத்துல இருந்தா கூட இப்போ இந்த காலகட்டம் அதற்குண்டான ஒரு மன மாற்றங்கள் அமைவதற்குண்டான ஒரு அமைப்பை இந்த குரு 9ஆம் இடத்துல இருந்து அந்த உச்சம் பெற்று அந்த மன மாற்றத்தை கொடுக்க போறார் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல இவர்களினுடைய வியாதி தொந்தரவுகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துல என்னைக்கு அந்த குரு பகவான் போனாரோ ஒண்ணும் இல்லாத விருச்சிக ராசி அன்பர்கள் கூட ஒரு மூச்சு இழப்பு அதிகமாக வரும். அதாவது திடீர்னு இருந்தாப்புல என்னால மூச்சு விட முடியல, திடீர்னு இருந்தாப்புல என்னால மாடிப்படி ஏற முடியல, இப்படி எல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் கூட செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளானார்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். அதுல இருந்தெல்லாம் நிரந்தர ஒரு விடுதலையை இந்த உச்சம் பெற்ற இந்த குரு பகவான் முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த குரு பகவான் இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய இந்த முதல் நட்சத்திரமான விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு வேலை இடமாற்றம் அப்படின்றது முழுமையாக நடக்கக்கூடிய
ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் அந்த வேலையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல்கள் இருந்திருக்கும். வேலையை விடக்கூடிய அளவிற்கு அந்த வேலையில நெருக்கடிகள் இருந்திருக்கும். அந்த நெருக்கடிகளை எல்லாத்தையுமே தாண்டி வந்தாலும் கூட அந்த வேலையில உங்களால தாக்கு பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க. கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னாடியே வேலையை விட்டுட்டேன் மேடம், என்னால அங்க நிலைச்சு இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, என்ன செஞ்சு பார்த்தாலும் அந்த பிரச்சனைகள் தீர்ற மாதிரி இல்லை அப்படின்னு விசாகம் நட்சத்திர அன்பர்கள் 60% பேர் பாத்தீங்கன்னா வேலையை விட்டுருப்பீங்க. ஏன்னா வேலையில அவ்வளோ பெரிய நெருக்கடிகள். அவர்களுக்கு அனைவருக்குமே இந்த உச்சம் பெற்ற அந்த குருவின் அதிசார நிலை ஒரு நிரந்தரமான ஒரு அடுத்த கட்ட ஒரு வேலை பயணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போயிட்டு கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னாடி வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்க போன நேரம் உங்களுக்கு வேலை இல்லாமல் ஒரு திண்டாட்டம். கடந்த ஒரு 3 மாதமாக ஒரு வேலை கிடைச்சது, இப்பவுமே அது போகக்கூடிய ஒரு நேரத்துல இருக்கு அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் அதுல இருந்து ஒரு நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய தொழில்ல ஒரு சின்ன ஒரு மாற்றங்கள் நீங்க செய்ய போறீங்க. அந்த தொழில்ல என்ன மாற்றம் செஞ்சா அது நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு ரீதியான ஒரு நல்ல ஒரு புதுதான ஒரு நடைமுறைகளை, ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய புதிய தொழில்நுட்பங்களை உங்களுடைய தொழில்ல கொண்டு வந்து அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. கேட்டை நட்சத்திர அன்பர்கள் அவர்களினுடைய காதல் வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு தோல்விகளை சந்திச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு வேலை இருக்கு, தொழில் இருக்கு, ஆனா திருமண வாழ்க்கைன்றது அமையாம ஒரு தடைப்பட்ட ஒரு அமைப்பாகவே இருக்கு. இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து இந்த கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த ராசியவே அந்த குரு பகவான் உங்களுடைய 9ஆம் இடத்துல இருந்து பார்வையிடுகிறார். அந்த 9ஆம் இடத்துல இருந்து பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒத்துழைப்பு, ஒரு ஊன்றுகோல்ன்றது உங்களுடைய வாழ்க்கையில தானாக அமையக்கூடிய ஒரு நேரம். ரொம்ப மன விரக்தியோட இருக்கிறீங்க, நம்மளால எதுவுமே செய்ய முடியலையே, நம்மளால எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு தோல்விகளே வருதே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்குமாக மட்டுமே அந்த குரு பகவான் அந்த அதிசார பயிற்சியை எடுத்துட்டு இருக்கிறார். அந்த அதிசார பயிற்சியின் மூலமாக இந்த விருச்சிக ராசி என்பர்கள் மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியை அடையக்கூடிய ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். யாரெல்லாம் விருச்சிக ராசி என்பர்கள் வெளிநாட்டுல போய் வேலை இல்லாமல் திண்டாடுறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பார்ட் டைம் ஜாபாவது கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இப்போ உங்களுடைய விசாவோட கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஒரு படிப்பிற்காக நீங்க அங்க போய் பண்ண மாதிரி அந்த மாதிரியாக ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் விசாவா ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பார்ட் டைம் ஜாப் அப்படின்றது முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா 9ஆம் இடம்ன்றது உயர் படிப்பு. அந்த உயர் படிப்பிற்கு உண்டான ஒரு விஷயங்களை நீங்க தயார்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த குரு பகவான் உங்களுக்கு உண்டான வெளிநாட்டு வாழ்க்கையை நிரந்தரப்படுத்துவதற்குண்டான ஒரு அமைப்பை கொடுக்க போறாரு. ஏன்னா 45 நாட்கள்ல ஒரு சின்னதா ஒரு முயற்சி செஞ்சு ஒரு மாற்றங்களை செஞ்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஆஃப்டர் 45 டேஸ் கழிச்சு அது ஒரு நிரந்தர ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குரு பகவானின் பார்வை இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 3ஆம் இடத்துலயும் விழுது. உங்களுடைய 3ஆம் இடத்துல 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால அதிகப்படியான தொழில் முதலீட்டுகள் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். யார் யார்கிட்டெல்லாம் நீங்க இன்வெஸ்டர்ஸா ரெடி பண்றீங்களோ அவங்க எல்லாருமே உங்களுக்கு உண்டான தொழில்ல நிறைய ஒரு வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு இன்வெஸ்டர்ஸா தான் இருப்பாங்க. உங்களுக்கு உங்களுடைய தொழில்ல நம்பி போட போறாங்க. எவ்வளவோ பெரிய ப்ராஜெக்டாக இருந்தாலும் எவ்வளவு சிறிய ப்ராஜெக்டாக இருந்தாலும் வரக்கூடிய முதலீட்டாளர்கள் உங்களை மட்டுமே நம்பி உங்களுடைய கடின உழைப்பை மட்டுமே நம்பி சில விஷயங்களை செய்யறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய 5ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்வையிடுகிறார். மிகவும் ஒரு அரிதான ஒரு பார்வை, சுப பார்வை. 9ஆம் இடத்துல இருந்து அந்த 5ஆம் இடத்தை பார்க்கும் போது மிகப்பெரிய
பெரிய அளவுக்கு வேலையை விட்டவங்க எல்லாருக்குமே வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்து புத்திர பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தை சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரம். உங்களுடைய விருச்சிக ராசி அன்பர்களின் குழந்தைகளே ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டாங்க, திருமண வாழ்க்கையில மாட்டிக்கிட்டாங்க, இல்ல ஒரு வாலிப பருவத்துல தேவையில்லாத ஒரு கெட்ட பழக்கங்கள்ல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அது எல்லாமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு குருவாக தான் இந்த குருவினுடைய அதிசார பயிற்சி மிக அருமையான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு புதன் திசையோ கேது திசையோ நடந்துட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும், இதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.